ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான், ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி முதலீடு செய்கிறான் என்றால் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? இதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான், அவ்வளவுதான். என்ன மாறுதல் வரும்? என்ன மாறுதல் வரும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே மக்களுக்கான சேவை என்பது செத்து போய்விடுகிறது. மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. இதை ஒழிக்கணும். யாரால முடியும்? ஒன்னால, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனால. தம்பி, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய நெருப்பு எடுத்துக்கொண்டு எவனும் செல்வதில்லை. ஒரே ஒரு தீப்பெட்டி, ஒரே ஒரு தீக்குச்சி. அப்படின்னா இந்த அரங்கத்துல எத்தனை ஆயிரம் தீக்குச்சி இருக்கா என்பதுக்கு பற்றி எரியணும், புரட்சி தீயாக மாறணும். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது என் உடன் பிறந்தவனே, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். எப்படிப்பட்ட புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதன் புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு சமூகம், அப்படிப்பட்ட ஒரு சமூகம். பாலு கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் பகத்சிங் வைத்த முழக்கம். விடுதலை பெற்று 80 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படி இருக்கிறது.